மதிக்க மாட்டாங்க. பகவான் அம்மானாவே கேர்லெஸ்ஸாக பார்ப்பாங்க. எங்கள் பாட்டியை விடுவாங்க எங்கள் சொந்தக்காரன். பகவான் அம்மானாவே மதிக்க மாட்டாங்க. ஒரு சுப்பிலுக்கு போனவங்கன்னா நிலமாக்குது யார் கொல்லியில் வர போன்னுவாங்க. ஒரு கலக்காய் எடுத்தா கூட என்ன அவங்க கொல்லியா கலக்காய் எடுக்கிறான்னுவாங்க. வயசில் சரி கட்டிப்பாங்க. இப்படி படி அப்படி படி யாரும் இப்போ மதிக்கல அம்மா மதிக்கல சரி கட்டிக்கிற பண்ணாட்டி கந்தலை நீ எதுக்குமே கூப்பிட மாட்டாங்க. எதுக்குமே கூப்பிட மாட்டாங்க. ஜெயலலிதா சொல்ல எம்ஜிஆர் சோறு கோதுமை சோறு எங்கள் பிள்ளைக்கு கேரியில் வாங்கி வந்து கொடுத்து நான் கொஞ்சம் தின்னு என் பிள்ளை கொஞ்சம் தின்னுவாங்க. தாடிக்காரு மூடு மணிகா சேகர் அவங்க வீட்டில் சாப்பிட்டு இருப்பேன். 2 பேர் வீட்டில் ஒருத்தர் வீட்டில் அம்மா நிறைய கதை பேசுவாங்க. அதுக்கு இன்னும் 2 நாள் தேவைப்படும். ஸோ அவங்களுக்கு தெரியாது. சரி, ஓகே, ரைட். நான் ரொம்ப நெகிழ்ச்சி அடிக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் என்னுடைய மாணவர்களுக்கும் நான் ரொம்ப இதை சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறேன். என்னோடய மாணவர்களுக்கும், ஏன்னா அவங்களுடைய அன்பு தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்துச்சு. ஸோ மகிழ்ச்சியாக சிரிச்சுட்டு மட்டும் அன்பை வெளிப்படுத்த மாட்டேன், நாங்கள் அழுது கூட காட்டுவோம் அப்படின்ற விஷயத்த வந்து அந்த பணிமாறுதல் நடந்தப்போ நான் உணர்ந்தேன். ஸோ தேங்க்ஸ் டு பிஹைண்ட்வுட் கருப்பயணியப்பா சார்கிட்ட நான் வாங்கினது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. டீச்சர் பகவான் ஒன்று உங்களுக்கு யாருன்னு பிடிபடாது. நான்லாம் வந்து என் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது கணக்கு வாத்தியார் கையோடு தான் நல்லா இருக்குமே நினச்சிருக்கேன். நான்லாம் பெரும்பாலும் எல்லாருமே நினச்சிருப்போம், பள்ளிக்கூடத்தில் போக செவரி இடிஞ்சு விழுந்துடாதா, இன்றைக்கி மழை வந்துடாதா அப்படின்லாம். அப்படி இருக்க ஒரு சூழலில் ஒரு வாத்தியார் பள்ளிக்கூடத்தை விட்டு போகிறாரு. போனால் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்க பிள்ளைய பூரா கதற கையை பிடிச்சி இழுத்து போகாதீங்கன்னு சொன்ன வாத்தியார் இருக்கார்ல, இவர் தான் அவர். அதாவது ஒரு பள்ளிக்கூடம் மொத்தமும் சேர்ந்து ஒரு ஆசிரியர் இடம் மாறி போவார்னா நீங்கள் போயிடாதீங்க, இங்கேயே இருக்க வச்ச வரலாறை முதல்ல எழுதின ஆசிரியர் இவர் தான். நமக்கு வெளியே தெரிஞ்ச ஆசிரியர், ஒரு அரசு பள்ளி ஆசிரியர். அவர் இந்த விழாவில் வந்து விருது வாங்குறது ரொம்ப முக்கியம்னு நான் நினச்சேன். ஏன்னா தமிழ் சினிமாவில் எல்லோரும் நிரப்ப ஆசைப்பட இடம் வாத்தியாரோட இடம் தான். எப்படியாவது நம்ம தமிழ் சினிமாவின் வாத்தியார் ஆயிர மாட்டோமான்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் நிஜமாக முக்கியம் என்னென்னா சமூகத்தில் பகவான் வாத்தியார் போல் ஆளுகளாக வந்து நிறையிறதான் ரொம்ப முக்கியம். அந்த பகவான் இந்த பகவான் தான். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிச்சயமாக பொதுவாக படித்து கோல்டு மெடல் வாங்கினியா அப்படி தான் கேட்பாங்க, ஆசைப்படுவாங்க. ஆனால் நான் படிப்பை சொல்லி கொடுத்து கோல்டு மெடல் வாங்கினேன் அப்படின்னும் போது நிச்சயமாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற மாதிரி நான் பதம் பார்க்கப்பட்ட சோறு, அவ்வளோதான். ஸோ பதம் பார்க்கப்படாமல் நிறைய ஆசைகள் இருக்காங்க. ஸோ அவங்களும் பதம் பார்க்கப்பட வேண்டும், அவங்க அங்கீகரிக்கப்பட வேண்டும், அவங்க அடையாளப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஸோ இந்த விருதை வந்து பொதுவாக நான் உங்கள் முன்னிலையில் வந்து ஒருத்தருக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ டைமில் தான் என்னுடைய அப்பா அம்மா நான் மேடைக்கு கூப்பிடலான்னு நினைக்கிறேன்.